எடுத்துக்காட்டு 1.7ல் கூட்டலின் சேர்ப்பு பண்பு மற்றும் பதிமாற்று பண்பு பற்றி பார்த்துருந்தோம். இந்த 1.8ல் இன்னும் 2 பண்பு பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த பண்புகளை பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு நம்பர்னாலும் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு 5, 10, 3, 4 இந்த மாதிரி நம்பர்ஸ் கூடலாம் நம்ம வந்து ஒரு நம்பரை கூட்டணும். நம்பரை கூட்டினதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஆன்சரை வந்து சேம் நம்பராக தான் இருக்கணும். அதாவது 5 கூட எந்த நம்பரை கூட்டினாலும் நமக்கு ஆன்சர் வந்து 5 தான் ஆகணும். அது எந்த நம்பர்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியாக்கா? கரெக்டாக சொன்னீங்க. நம்ம 5 கூட வந்து 0வை கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்து 5 தான் கிடைக்கும். அதுமாதிரி 10 கூட 0வை கூட்டினாலும் நமக்கு ஆன்சர் வந்து 10 தான் கிடைக்கும். 3 கூட 0வை கூட்டினாலும் ஆன்சர் 3 தான் கிடைக்கும். 4 கூட 0வை கூட்டினாலும் நமக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கும். ஸோ இந்த 0 தான் கூட்டலில் வந்து சமணி உறுப்புன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பண்போட பேர் வந்து கூட்டலில் கூட்டல் சமணின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கூட்டல் சமணி என்ன சொல்லுதுன்னா, எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து நான் ஏன்னு சொல்லுவேன். ஏங்கிற இடத்துல நீங்கள் எந்த நம்பர்னாலும் போட்டுவாங்க. அந்த நம்பர் கூட நம்ம 0வை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து சேம் நம்பர், அதாவது ஏயாக தான் இருக்கும். இதுதான் வந்து கூட்டல் சமணி வந்து சொல்லுது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா 0 கூட்டல் -2345 கொடுத்துருக்காங்க. நம்ம கூட்டல் சமணி பண்பில் பார்த்தோம். இந்த நம்பர் கூட 0 கூட்டினா நமக்கு கிடைக்க போகிற ஆன்சரு சேம் நம்பர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2345. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது சம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அதேமாரி போன சம்மில் உள்ள மாரி ஒரு 4 நம்பர் எடுத்துக்கிறோம். 10, 3, 4ன்ட்டு இந்த நம்பர் கூட ஒரு நம்பர் கூட்டணும். நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0வாக இருக்கணும். ஸோ 5 கூட எந்த நம்பரை கூட்டினா நமக்கு 0 கிடைக்கும்? என்கோடு மூலமாக பார்க்கலாம். 0 இங்கே இருக்கும், 5 இங்கே இருக்கும், நம்ம 5ல் இருக்கோம். 5லேருந்து 0 வரணும்னா நம்ம வந்து பின்னோக்கி 5 ஸ்டெப் வரணும். பின்னோக்கி 5 ஸ்டெப்னால் நம்ம வந்து -5 போடும். ஸோ 5 -5 கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். அதேமாதிரி தான் எல்லா நம்பருக்கும். 10 -10 கூட்டினா நமக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். 3 -3 கூட்டினா நமக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். 4 -4 கூட்டினா நமக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். -3க்கு 3 கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்து 0 கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி 5க்கு வந்து -5, 10க்கு வந்து -10 போட்டுட்டோம்னா இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொல்லணும்னா எதிர்மறைன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது எப்படின்னா 5ஓட எதிர்மறை எதுனா -5, அதுமாதிரி 10ஓட எதிர்மறை எதுனா -10 இதேமாதிரி சொல்லிட்டு போவோம். இது வந்து எல்லா நம்பருக்குமே பொருந்தும். ஸோ இதுதான் நம்ம வந்து கூட்டலோட 4வது பண்பாக பிடிக்கும். எந்த ஒரு நம்பர் கூடயும் அதோட எதிர்மறை இது கூட்டும் போது நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் 0வாக தான் இருக்கும். இந்த பண்போட பேர் கூட்டல் எதிர்மறை. இப்போ நம்ம வந்து 2வது சம் பார்க்கலாம். 2வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 23,479 கூட ஒரு நம்பர் கூட்டினோம் நமக்கு ஆன்சர் வந்து 0வாக கிடைக்கணும். நம்ம ஆல்ரெடி கூட்டல் எதிர்மறை பற்றி படித்தனால நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 0வாக ஈஸியாக சொல்லிடலாம். 0 கிடைக்கும்னா எந்த ஒரு நம்பர் கூட்டும் போது நமக்கு அதோட எதிர்மறை மட்டும் எனப்படும். ஸோ இந்த கேஸில் 23,479 எதிர்மறை வந்து -23,479. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நம்ம எடுத்துக்காட்டு 1.7ம் 1.8ம் சேர்த்து ஒரு 4 பண்பு படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பண்பு பேர் வந்து பதிமாற்று பண்பு. பதிமாற்று பண்பில் ஒரு 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது அதோட ப்ளேஸ் மாற்றி ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து கிடைக்க போகிற வேல்யூ சேமாக தான் இருக்கும். அதுதான் பதிமாற்று பண்பு படித்தோம். அது சேர்ப்பு பண்பில் அதே இது 3 நம்பருக்கு எடுப்போம். மூணாவதாக கூட்டல் சமணி படித்தோம்.
கூட்டல் சமனி என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு நம்பர் கூடயும் 0 ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் சேம் நம்பராக தான் இருக்கும். லாஸ்ட்டாக படித்தது கூட்டல் எதிர்மறை. எந்த ஒரு நம்பர் கூடயும் அதோட எதிர்மறையை கூட்டும் போது நமக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். இந்த 4 பண்பையுமே நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்களே இந்த 4 பண்புக்கும் நம்பர்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அடுத்து வர எக்ஸசைஸ்லலாம் இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இன்னொன்று நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு -3 இருக்குது. ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு எப்போவுமே அதோட எதிர்மறை பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே -3 ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். -5 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 0 கிடைக்கும்.